நீலகிரி மாவட்டம் உதகையில் 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் தேயிலை பூங்கா அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் ஏற்படுத்தப்படும் என்று தென்னிந்திய தேயிலை வாரிய இயக்குநர் பால்ராஜ் தெரிவித்துள்ளார். உதகையில் மகளிர் தேயிலை சாகுபடியாளர் சங்க உறுப்பினர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாமை துவக்கி வைத்து பேசிய அவர், தேயிலை உற்பத்தியில் முந்தைய ஆண்டை காட்டிலும் 10 மில்லியன் கிலோ அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு கென்யாவில் வறட்சி நிலவுவதால் எகிப்து, ஈரான், ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு தென்னிந்திய தேயிலை மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கோத்தகிரியில் தரமற்ற தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்ட 5 தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். நல்ல ஒரு தரமான ஒரு இடத்துல நல்ல ஒரு சீதோசன நிலை உடைய இடத்துல நிறைய தேயிலை வைக்கும்போது என்னன்னா உங்களுக்கு செலவுகள் குறையும். வைக்கிறதும் ஈஸியா இருக்கும், அதை எடுத்துட்டு போறதுக்கு நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்றதோ அதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். சரி, இப்போ நீங்க லாஸ்ட் வீக் ஒரு 11 ஏக்கர்ல வரும். ஒரு 15 கோடில பண்றாங்க. அதுல வந்து தமிழ்நாடு அரசும் இங்க இருக்கிற டீ போர்டு இல்ல, அதாவது தேயிலை தொழிற்சாலைகளும் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பண்ற ஒரு